ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மகா சிவராத்திரி பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து சிவபெருமானை தரிசிக்கணும், எப்போதிலிருந்து இந்த மகா சிவராத்திரி கொண்டாடுற பழக்கம் ஏற்பட்டுச்சு, ஒவ்வொரு மாதமும் தான் சிவராத்திரி வருதே, அப்புறம் ஏன் மகா சிவராத்திரின்னு சொல்லி ஒரு நாளை இவ்வளவு விசேஷமாக கொண்டாடுறோம், இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன அதிசயங்கள்லாம் நடந்துச்சு, எல்லா தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். சிவராத்திரி பற்றின அனைத்து தகவல்களையும் புராண கதைகளையும் கேட்பதும் மற்றவருக்கு பகிர்ந்து கொள்வதுமே மகா புண்ணியங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் ஒரு முறை மாத சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு கொண்டாடப்படுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டா நம்ம செஞ்ச பாவங்கள் நீங்கி நமக்கு முக்தி கிடைக்குங்கிறது ஐதீகம். இப்போது மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சுங்கிற புராண கதைகளை தெரிஞ்சுக்கலாம். கோபக்கார துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தால் தேவர்கள் தங்களோட பலத்தை இழந்து தவித்த போது பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து பெறப்படும் அமிர்தத்தை சாப்பிட்டா உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு விஷ்ணு பகவான் சொன்னதால் தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கடையும் போது வழி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு தன்னோட ஆழங்கால விஷத்தை பார்க்கடல்ல கக்கிரும். இவ்வளவு கஷ்டப்பட்டும் இப்படி வீணாகிருச்சே, இந்த விஷத்தால் சகல ஜீவராசிகளும் துன்பத்தில் தவிக்குமே அப்படின்னு தேவர்கள் அனைத்து தெய்வங்கள்கிட்டையும் ஏதாச்சும் செஞ்சு காப்பாத்துங்கன்னு வேண்டியிருக்காங்க. யாருமே முன்வராத போது சிவபெருமான் தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம தானே முன்வந்து கடலில் கலந்த ஆழங்கால விஷத்தை எல்லாத்தையும் குடிச்சு சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றியிருக்காங்க. அந்த ஆழங்கால விஷத்தை குடிச்சதுனால சிவபெருமானுடைய உடல் அதிக வெப்பமடைஞ்சிருக்கு, உடல் நீல நிறமாக மாறியிருக்கு. அப்போ பார்வதி தேவி அந்த வாசுகி பாம்பையே எடுத்து வந்து சிவனோட கழுத்தில் கட்டி தன்னோட கையால் அந்த விஷம் உடல் முழுவதும் பரவாதபடி தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதனால தான் சிவபெருமானுக்கு திருநீலகண்டன்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு. ஆழங்கால விஷத்தை குடிச்சதுனால சிவபெருமானுடைய உடல் எப்போதுமே வெப்பமாக இருக்குமா. அதனால் குளிர்ச்சி அடைகிற மாதிரி அபிஷேக பொருட்களை பயன்படுத்தி சிவராத்திரி அன்று அபிஷேகம் நடைபெறுது. சிவராத்திரி அன்று கண் விழித்திருந்தால் என்னென்ன பயன்கள்லாம் கிடைச்சிருக்குன்னு சில புராண கதைகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் ஒரு முறை பூமிக்கு வந்தபோது ஒரு அழகான வனப்பகுதியில் மனித உருவம் எடுத்து ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த மரத்து மேலே இருந்த குரங்கு ஒவ்வொரு இலைகளையும் பறித்து கடிச்சு தின்னுட்டு மீதமிருந்த இலையை தன்னோட வாயால் கீழே துப்பிட்டு இருந்திருக்கு. கீழே மனிதன் போல் அமர்ந்திருந்த சிவபெருமான் மீது அந்த இலை குன்று போல குமிஞ்சிருந்திருக்கு. மறுநாள் காலையில் கண் விழித்து பார்த்த சிவபெருமானுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடித்த வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்தது போல அந்த குரங்கு செஞ்சிருக்கு. அடுத்த நாள் சிவராத்திரிங்கிறதுனால கூடுதல் சிறப்பு பெற்று வந்திருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம கண் விழித்து தனக்கு பிடித்த வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்த குரங்கிற்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு மன்னராக பிறந்து பல அரிய தொண்டுகளை செய்வாய்னு சிவபெருமான் அருள் கொடுத்திருக்காரு. குரங்கும் ரொம்ப சந்தோஷத்தோடு சிவபெருமானுடைய வரத்தை பெற்று ஒரு வேண்டுதலும் எடுத்திருக்கு. இந்த ஜென்மத்தில் ஒன்றும் அறியாத குரங்காய் பிறந்து தெரியாமல் செஞ்ச செயலுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னோட அடுத்த ஜென்மத்தில் நான் மனிதனாக பிறந்தாலும் என் முகம் மட்டும் குரங்கு போல இருக்கணும். மனித இனம் வஞ்சகமானது. மனிதனாக பிறந்தாலும் தெய்வ சிந்தனை எனக்கு இருக்கணும்னு வேண்டியிருக்கு. அதே போல் அந்த குரங்கு அடுத்த ஜென்மத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்து பல அரிய சாதனைகளையும் செஞ்சிருக்காரு. அவர் முகம் குரங்கு போல ஏன் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இப்போ நமக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு வேடன் புலிக்கு பயந்து ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான்.
கீழே விழுந்தா எங்க புலி நம்மளை கொன்னுடுமோங்கிறதுனால ராத்திரி முழுக்க தூங்காம இருக்க மரத்துல இருந்த ஒவ்வொரு வில்வ இலையா பறிச்சு கீழே போட்டுட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. அவன் இருந்தது வில்வ மரம். வில்வ இலையை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சதுனால சிவபெருமான் அந்த வேடனுக்கு பல அபூர்வமான வரங்களையும் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி சிவராத்திரி அன்று ஒரே ஒரு வில்வ இலையாச்சும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சா நம்ம பல ஜென்மத்து பாவங்கள் நீங்கும்னு சொல்லப்படுது. சிவராத்திரி அன்று தூங்காமல் சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகங்கள் அர்ச்சனைகளை பார்த்துட்டு இருந்தா வாழ்க்கை முக்தி அடையும், சிவலோகம் அடையலாம்னு சிவனடியார்கள் சொல்றாங்க. விஷ்ணு பகவானுக்கு எப்படி வைகுண்ட ஏகாதசி உகந்ததோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அதிக சிறப்பு வாய்ந்ததா இருக்குதுங்க. இன்றைய ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் முன்பொரு காலத்தில் மத்திய தேசம்னு அழைக்கப்பட்டிருக்கு. சுவதிங்கிற மன்னன் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு அதிரதன்கிற ஒரு மகன் இருந்திருக்கான். அந்த காலத்தில் சிறுவனான அதிரதனுக்கு கேகேய நாட்டு அரசரின் மகளான மேனகையை திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. சிறு குழந்தையாக விளையாடி பொழுதை கழிக்க வேண்டிய அதிரதன் தன் மனைவியோடு விளையாடி பொழுதை கழித்து வந்திருக்காரு. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அதிரதனுக்கு அவனுடைய முன்ஜென்மம் ஞாபகம் வந்திருக்கு. சிவபெருமானை வணங்கி பூஜை செய்யணும், சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை தொழ வேண்டும்ங்கிற எண்ணம் வந்திருக்கு. உடனே தன்னோட ஆசையை தன்னோட தந்தை கிட்ட தெரியப்படுத்துறாரு. அவரும் மறுப்பு எதுவுமே சொல்லாம நீ உன் மனைவி அழைச்சிட்டு கோவிலுக்கு போன்னு சொல்லியிருக்காரு. அதிரதனும் அவரோட மனைவியும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே சிவபெருமானை வணங்கிட்டு அந்த கோவிலை நிர்வகித்து வந்த வேத தர்மிங்கிற அந்தனர் முன்பு சென்று, சுவாமி என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டிருக்காரு. உங்களை தெரியாமல் இருக்க முடியுமா? நீங்கள் தான் எங்கள் நாட்டோட அரசகுமாரன். இதை பார்த்த உடனே எல்லாரும் சொல்லிடுவாங்களேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிறவியில தான் நான் அரச பரம்பரையில் பிறந்தவன். ஆனால் போன ஜென்மத்தில் நான் யாராக இருந்தேன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு அதிரதன் அந்தனரை பார்த்து கேட்டிருக்காரு. அது எப்படி இளவரசரே எனக்கு தெரியும்? அது அந்த சர்வேஸ்வரரான சிவபெருமான் ஒருவருக்கு தான் தெரியும்னு அந்தனர் பதில் சொல்லியிருக்காரு. அப்போ அதிரதன், சுவாமி நான் ஒரு கதை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கன்னு சொல்லி அவரோட முன்ஜென்ம கதையை பற்றி சொல்ல தொடங்கியிருக்காரு. இன்றைய வங்காளம் முன்பொரு காலத்தில் கௌடவ தேசமாக இருந்திருக்கு. இந்த கௌடவ தேசத்தில் விக்ரமபுரம் என்ற நகரில் அந்தன குலத்தில் பிறந்த சிநேகன் இளமையிலேயே பெற்றோரை இழந்துவிட்டு உற்றார் உறவினர் யாருமே இல்லாத நிலையில் ஒரு சேரி பெண்ணை தத்தெடுத்து வளர்த்து வந்திருக்காரு. அவனுடைய தீவினையால் அந்த பெண்ணும் அவனை விட்டு போய்விட பிழைப்புக்காக மீன்களை பிடித்து விற்றும் பறவைகளை வேட்டையாடி கொன்றும் அவற்றை விற்றும் சிநேகன் வாழ்ந்து வந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் கல், மாமிசம் போன்றவற்றை விற்று தன்னோட வயிற்றை வளர்த்து வந்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் ஒரு அந்தனர் சிவபூஜைக்காக வெற்றிலை பாக்கு வாங்க கடை வீதிக்கு வந்திருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு மதம் பிடிச்ச யானை ஒன்று சங்கிலியை அறுத்துக்கிட்டு கடை வீதிக்கு ஓடி வந்திருக்கு. யானையை கண்டு பயந்த மக்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடியிருக்காங்க. தன்னோட உயிரை காப்பாற்றிக்க அந்தனரும் ஓடியிருக்காரு. அந்தனர் சிவபூஜைக்காக பொருட்கள் வாங்க அவரோட இடுப்புல முடிஞ்சு வச்சிருந்த காசுகள் எல்லாம் சிதறி கீழே விழுந்திருக்கு. ரொம்ப கவலையுடன் அந்த காசுகளை குனிஞ்சு தேட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா முதுமையின் காரணமா சிதறி விழுந்த சில்லறைகளை அவரால் கண்டுபிடிக்க முடியல. சிவபூஜைக்கு வெற்றிலை பாக்கு வாங்க காசுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு கவலையோடு உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்தில் சிநேகன் கல்வெட்டு விட்டு கடை வீதிக்கு வந்திருக்காரு. அப்போ யாரோ ஒரு முதியவர் தரையில் தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்திருக்காரு. அப்போ அந்த அந்தனர் சிநேகன் கிட்ட போய், தம்பி சிவபூஜைக்கு வெற்றிலை பாக்கு வாங்க வந்தேன். யானை செய்த அமர்க்களத்தில் பயந்து ஓடிய போது என் இடுப்பில் இருந்த காசுகள் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. இந்த வயசான காலத்துல என்னால தேட முடியல. இறைவனுக்காக வெற்றிலை பாக்கு வாங்கணும், கொஞ்சம் காசு கொடுத்து உதவி செய்ய, உனக்கு புண்ணியமா போகும்னு கேட்டிருக்காரு. அப்போ உடனே ரொம்ப கிண்டலா, ஐயா ஒருவேளை நான் அரசனாகிட்டா காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட அந்த அந்தனர், தம்பி நீ நிச்சயம் அரசனாவாய், நாடாள்வாய், அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு.
இதை கேட்டதும் அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அவனுடைய மனைவிக்கு ஆர்வம் அதிகமாகி இருக்கு. சுவாமி, அப்போ இவர் நாடாளும் மன்னனாக இருக்கும்போது நான் இவரோட பட்டத்து ராணியா இருப்பேனான்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, நீயும் இவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் மாறி மாறி அந்தணர்கிட்ட பல கேள்விகளை கேட்டுட்டு அவங்க கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்தணர்கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் வந்த வழியே திரும்பி போயிருக்காங்க. காலக்கிரகத்தில் ஸ்நேகனும் அவருடைய மனைவியும் ஒருவர் பின் ஒருவராக உயிர் துறந்திருக்காங்க. பட்டத்து இளவரசராக அதிரதன் சிவன் கோயில் நிர்வாகியிடம் அந்த காசுகளை சிதறவிட்ட அந்தனர் வேற யாரும் கிடையாது, நீங்க தான். உங்களுக்காக சிவபூஜைக்கு வெற்றிலை பாக்கு வாங்க கொஞ்சம் பணம் கொடுத்ததின் விளைவா சிவ புண்ணியத்தின் பலனாக தான் நான் மத்திய தேசத்து இளவரசனாக பிறந்திருக்கேன். இவளும் கேகேய தேசத்து மன்னருக்கு மகளாக பிறந்து என்ன கரம் பிடிச்சிருக்கா. நீங்களும் மிகப்பெரிய சிவாலயம் ஒன்றை நிர்வகித்து வேதியரா பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை பார்த்து உங்களுடன் பேசியதன் விளைவாக தான் எனக்கு பூர்வ ஜென்மம் தொடர்பான நிகழ்வுகள் நினைவுக்கு வந்திருக்கு. இல்லைன்னா எனக்கு ஞாபகம் வந்திருக்காதுன்னு சொல்லி அவரை வணங்கிவிட்டு, இப்போது சுவாமி பூஜைக்கும் அபிஷேகத்துக்கும் என்ன பொருட்கள்லாம் வேணும் அதை நானே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து எண்ணற்ற பொருட்களையும் திரவியங்களையும் அந்த சிவாலய நிர்வாகியான அந்தனர்கிட்ட காணிக்கையாக கொடுத்து சந்தோஷமாக தன்னோட அரண்மனைக்கு திரும்பி வந்து நடந்த விஷயங்களை தன் தந்தையிடம் கூறி அவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்காரு அதிரதன். மேலும் பல சிவ புண்ணியங்களை செய்து பல சிவாலயங்களை புனர வைத்து அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏற்பாடு செய்திருக்காரு. தான தர்மங்களை செய்து நல்லாட்சி நடத்தி வந்திருக்காரு. பகைவர்கள் அதிரதனை கண்டு அஞ்சு நடுங்கியிருக்காங்க. ஒரு நாள் தேவர்களின் தலைவரான இந்திரன் நேரில் வந்து அதிரதனை நேரில் சந்தித்து பொன்னாலான மாலையையும் சிந்தாமணி ரத்தினத்தையும் பரிசாக தந்து அவருடன் மகிழ்ச்சியாக இருந்து போயிருக்காரு. இப்படி பல வகையிலும் சிறப்பு பெற்று ஆட்சி செலுத்தி வந்திருக்காரு அதிரதன். இறுதியில் தன் மனைவியுடன் சிவபதமடைந்து பேரின்ப பெருவீட்டில் புகுந்து மகிழ்ச்சியா இருந்திருக்காரு. சிவபூஜைக்கு வெற்றிலை பாக்கு வாங்க காசு கொடுத்ததுக்கே இப்படி ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கு. நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.